ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். நான் உங்க நண்பன் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. ஸ்ரீனி, என்ன இன்னைக்கு புக் கிரிக்கெட் வெர்ஷன் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் பாத்தீங்களா? ஆமா. நான் இந்த கேள்வி நான் தான் உங்களுக்கு கேட்கணும். என்ன ராம் ஜாலியா இருக்கீங்களா இன்னைக்கு? அப்பா! எஸ்ஆர்எச் போன வாரத்துக்கு இந்த வாரம் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க மும்பைய. என்ன சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு மொதல்ல நான் தான் நெனச்சேன். நீங்க காத்தால மெசேஜ் போட்டீங்க. "என்னப்பா ஸ்கோர்லாம் பாக்குறியா? என்ன நடக்குறதுன்னு?" நான் ஆஃபீஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன். பட் ஸ்கோர் அப்படியே ஆன் பண்ணி போட்டு பார்த்தா, என்னடா 6 ஓவர் தான் இருக்கு. அதுக்குள்ள என்னடா 100, 150 எங்கடா போயிட்டுருக்கு இது? ஓடிஐலயே இவ்வளோலாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு. சரி, ஓகே, முடிச்சாச்சு 277. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 277 20 ஓவர் மேட்ச்ல. இதெல்லாம் 277லாம் வந்து 275 இஸ் லைக் அ வின்னிங் ஸ்கோர். இதான் ஓடிஐல ரொம்ப வருஷத்துக்கு. ரைட். ஆமா. 277க்கு அப்புறம்லாம் நெனச்சு பார்க்கிறதே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா மும்பை இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2014ல ராஜஸ்தான் ராயல்ஸோட 14.3 ஓவர்ஸ்ல 190 அடிச்சாங்க. குவாலிஃபை ஆறதுக்கு. கடைசி மேட்ச். கடைசி பால் வரைக்கும் போச்சு. ஆதித்யா தாரே 6 அடிச்சாரு. அது எனக்கு கொஞ்சம் மைண்ட்ல ஞாபகம் வந்துச்சு. தட் இந்த மும்பை டீம் வந்து அவங்க ஒரு வெறித்தனத்துல இறங்கினா என்ன வேணா நடக்கலாம்ன்னு. ஆனா ஆமா. இப்படி ஓ! ஓ! திலக் வர்மாவோட ஹிட்டிங் எல்லாமே கடைசில ஓ! இட் வாசன்ட் பிளசன்ட் டூ வாட்ச்ன்னு சொல்லலாங்க. இது ரொம்ப ஒரு ஹார்ட் பீட் நார்மல்சிக்கு வரதுக்கு எனக்கு ஆஸ் அன் எஸ்ஆர்எச் ஃபேன் மத்தவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாரும், சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம். அவங்க 2 மேட்ச் எல்லாரும் ஈசிலி ஜெயிச்சாச்சு வேற. ஆனா எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ்க்கு இது கண்டிப்பான ஒரு நிம்மதியான ஒரு ஜாலியான மேட்ச் இல்ல. ஏன்னா தோத்தா படு அவமானம் இது. ஆமா. ஆனா அதெல்லாம் நான் ஹாஃப் வே த்ரூல நான் எங்க வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லியிருந்தேன். என்னதான் 277 அப்டின்னாலும் எஸ்ஆர்எச்சோட பவுலிங் ப்ராபப்லி நாட் தி கிரேட்டஸ்ட் பவுலிங் அட்டாக். ஆனா இவங்க 277 மட்டும் அவங்க பவுலிங் இருந்தாலுமே 277 மும்பைக்கு விட்டான்னா, அடுத்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு அதோட விட்டுறலாம். பவுலிங்லாம் போட தேவையில்ல நம்போ. என்ன ஸ்கோர் பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ண போறதில்ல. வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு போயிரலாம். அப்படிதான் விளையாட வேண்டியதா வந்திருக்கும் அவங்களுக்கு. ஆமா. ஆம், இன்ஃபாக்ட் சொல்லுங்க, சொல்லுங்க. சாரி, ஜெனரலா ஜஸ்ட் சொல்ல வந்தேன். நீங்க சொன்னீங்க அந்த சொன்ன இதுதான் 190 ஆதித்ய தாரா இது 277 வின்னிங் ஸ்கோர். 523 ரன்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல மொத்தம். 523 ரன்ஸ் இன் 40 ஓவர் கேம் இஸ் லைக் அன்பிலீவபிள். ஐ மீன் என்னதான் பேஸ்பால்லாம் சொன்னா கூட இட்ஸ் இட்ஸ் ஆமா, மைண்ட் பாக்லிங். அ ஹர்ஷா போக்லே ஒண்ணு நல்லா சொன்னாரு. இந்த பேட்ஸ்மேனுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ கேம்லலாம் சில சீட் கோடுன்னு ஒண்ணு போடுவோம். அந்த ஆமா. சீட் கோடு போட்டாச்சுன்னா, தேர் இஸ் நோ டெத் பை தி எனிமி. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது உங்கள. நேரா நீங்க சுட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. இந்த ஷூட்டிங் கேம்லலாம் பார்த்தீங்கன்னா. அந்த மாரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஏதோ ஒரு சீட் கோடு கையில குடுத்துட்டாங்க. நீ எங்க வேணா சுத்துப்பா. பால் நேரா பேட்ல தான் படப்போகுதுன்னு. அண்ட் நான் சொல்றேன், ஆக்சுவலி சில இடத்துல மென்ஷன் பண்ணாங்க. இந்த கிரவுண்ட் ஓகே பெருசா இல்லையா? நான் போயிருக்கேன் அந்த கிரவுண்ட்ல. நான் 2 மேட்ச் பார்த்துருக்கேன். ஒரு T20 மேட்ச் பார்த்தேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் தென் ஐ திங்க் டெக்கன் சார்ஜர்ஸ். அப்ப ரொம்ப வருஷத்துக்கு இது ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் இந்தியா, ஆஸ்திரேலியா மேட்ச்லாமும் பார்த்துருக்கேன். முன்னாடி ஃபர்ஸ்ட் நடந்த மேட்ச். இது நார்மல் கிரவுண்ட் இந்தியன் நார்மல் கிரவுண்டோட இது கொஞ்சம் பெருசுங்க இது. இது அந்த இப்போ இந்தோர்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி வாங்கடே, சின்னசுவாமி அதுதாங்க சின்ன கிரவுண்டு. இது ரொம்பவும் சின்ன கிரவுண்ட்லாம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் விக்கெட்டா இருக்கட்டும், இல்லாட்டி மேபி டிராவிஸ் ஹெட்டுங்க. நம்ப யாருமே நான் போன தடவ எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டேன். முத்தையா முரளிதரன் சார்பாக. அவரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தது தான் நான் சொல்லியிருந்தேன். அவரு கண்டிப்பா விளையாடுவாருன்னு சொல்லிட்டு, அப்புறம் விளையாடல ஓப்பனிங் மேட்ச்ல. ஆனா, ஐ திங்க் அவங்க இனிமேல்லாம் டிராவிஸ் ஹெட்டெல்லாம் டிராப் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் தே டோன்ட். ஏன்னா, எப்போதுமே இந்த எஸ்ஆர்எச் மாரியா எஸ்ஆர்எச், பஞ்சாப் இந்த டீம்லலாம் என்ன பிரச்சனை, இந்த முதல் ஒரு 2 மேட்ச் தோத்துருவாங்க. அப்புறம் சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே சீசன் போயிடும். ஐ திங்க் இதான்யா காம்பினேஷன். நான் இதோட இருக்கேன். அப்படின்னு ஐ திங்க் தே ஷுட் ஸ்டிக் வித் திஸ். என்ன நினைக்கிறீங்க? டிராவிஸ் ஹெட்டோட இன்க்ளூஷன் அண்ட் அவரோட இம்பாக்ட். பேட்டிங் பேட்டிங் காம்பினேஷன் கண்டிப்பா. ஐ மீன் ஸோ நீங்க சொன்னீங்க அவர் டிராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு. அவர் ஹி ஸ்கோர்ட் த லைக் ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபார் த ஃப்ரான்ச்சைஸ் 18 பால்ல. ஸோ ஒன்ஸ் ஒருத்தர் ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சாருன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே அவர் வேற எதுவும் பண்ணலைன்னா கூட டிராப் பண்ண முடியாது. அதுல என்ன கொடுமைன்னா, பாவம் அந்த ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சுட்டு அவருக்கு ஒரு 15 நிமிஷம் கூட இல்ல.
அவர் போய் உட்காந்து அப்பாடான்னு மூச்சு எடுக்கிறதுக்குள்ள பார்த்தா அபிஷேக் சர்மா வந்துட்டு 16 பால்ஸ்ல ஃபாஸ்டஸ்ட் 50. ஆமா. இந்த கோயிங் பேக் டு லைக் ஐபிஎல்லோட ரெக்கார்டு வந்து 263 ஆர்சிபி வந்து அடிச்சது வந்து அதுதான் வந்து யூஸ் டு பி ரெக்கார்ட்ல 175 அந்த மேட்ச்ல வந்துட்டு இவர் கிறிஸ் மட்டுமே கெயில். கிறிஸ் கெயில் மட்டுமே. ஸோ ம். அது வந்து அந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறது சாத்தியம். ஒரு ஒரு பேட்ஸ்மேன் வந்து கோஸ் லைக் ரியலி பிக் அண்ட் ஒரு பெரிய ஸ்கோர். ஆனா இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மட்டும் இல்லாம வந்து ஒரு 4 பேர் வந்துட்டுல அ அட்லீஸ்ட் 3 பேர் 50 பிளஸ் ஒரு பேட்ஸ்மேன் வந்து 40 பிளஸ். ஸோ இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட். ஆமா. ஓவரால் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் இல்லாம. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த கோயிங் பேக் டூ உங்க கொஸ்டின் கேள்விக்கு வந்து இல்ல, இந்த டீம் எப்படின்றா கண்டிப்பா வந்து இந்த டீம் இந்த டாப் 5 இஸ் லைக் ஃபிக்ஸ்ட். இவங்க தான் வந்து டாப் 5 பேட்டிங் பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஒருத்தர் மட்டும் அடிச்சிருந்தாருன்னா வந்து மச்சம் பேர்லாம் அடிக்கலன்னா நீங்க சொல்லியிருக்கலாம். மாத்தலாமான்னு. எல்லாருமே இட்ஸ் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் என்டையர் பேட்டிங் யூனிட். ஆமா. ஐ திங்க் அந்த ஆக்ஸிலரேட்டர்லேருந்து எடுக்கவே இல்ல. ஆ ஃபுட்ட. ஒண்ணே ஒண்ணு தான் அந்த இன்னிங்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சா என்ன இருந்துச்சுன்னா, ஜஸ்பிரீத் பும்ராவ வந்து ரொம்ப நேரத்துக்கு ஆ. போட விடாம தடுத்தாங்க. அதான் ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர்ங்களா ஒரு 20, 30 ரன்க்கு கண்டிப்பா அவர் வந்து ஒரு விக்கெட்ட எடுக்கவும் சான்ஸ் இருந்திருக்கு. இல்லாட்டி ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணுவார். ஹி வாஸ் த டிஃபரன்ஸ்ல. அந்த ஆமா. அது இன்ஃபாக்ட் வந்து இந்த மேட்சும் இல்ல. போன மேட்சும் அப்படிதான். அந்த மும்பை வெர்சஸ் ஜிடியும் அதேதான். ஐ டோன்ட் நோ அந்த ஹார்திக் பாண்டியா வந்து என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. பும்ரா வந்து போன மேட்ச்லயும் அது மாரி தான். ரொம்ப லேட்டா தான் வந்து வந்தாரு இன் டெர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். வந்தோனே ஒரு 3 விக்கெட்டு. அதே மாரி வந்து எஸ்ஆர்எச் ஒரு பவுலிங் நான் அதுதான் நெனச்சுட்டு இருந்தேன். எஸ்ஆர்எச் டோன்ட் ஹேவ் அ பும்ரா டு கெட் தட் ஓவர். லைக் அவங்க வந்து லைக் நெக் அண்ட் நெக்கா போயிட்டு இருக்கும்போது வந்து மும்பை அடிச்சிட போறாங்க போல இருக்கு. அப்படின்றபோது இவங்ககிட்ட ஒரு பும்ராவும் இல்லைன்னு. நல்ல வேள பேட் கமின்ஸ் வந்து போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்ததுனால வந்து தட் கைண்ட் ஆஃப் ஸ்குவீஸ்ட் இட். ஆமா. யாஹ்! அண்ட் இன்ஃபாக்ட் இங்க வந்து கிரெடிட் குடுக்கணுங்க. நம்ம ஜெனரலி காமெண்ட்ரி "என்னடா இது மொக்க காமெண்ட்ரி பண்றாங்கடா" அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஒண்ணு முன்னாடியே சொன்னாரு. இயன் பிஷப் வந்து அவரு எக்ஸ்பெர்டைஸ்ல. "என்ன வேணா பண்ணு. நீ எப்படி இருந்தாலும் 6 அடிக்க போறான்னு தெரியும். அந்த 6 ஏதோ அவன ஆஃப் சைட்ல அடிக்க ட்ரை பண்ண வை." அப்படின்னு. அண்ட் ம். அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, எப்போ கேம் சேஞ்ச் ஆச்சுன்னா, கொஞ்சம் அந்த அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்ல ஸ்லோவர் பால் போட ஆரம்பிச்சாங்க. ஜெயதேவ் உனாத்கர், அதுக்கும் முன்னாடி புவனேஸ்வர் குமார் அண்ட் பேட் கமின்ஸ். அவர் ஃபைனலி அவர ஹெல்ட் பேக் பண்ணிட்டு ஹி போல்ட் த டஃப் ஓவர்ஸ் பேட் கமின்ஸ். 3 பேருமே ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில ஸ்லோவர் பால் போட்டு, நான் இப்ப பேஸ ஜெனரேட் பண்ணி இப்போ அடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்க பேட்ஸ்மேன. அண்ட் அங்க தான். ஆ யூ நோ ஸ்ட்ரேஞ்ச் கேம்ங்க. 12 ரன் ஒரு ஓவர்ல போச்சுன்னா கூட, "ஏய் நல்ல ஓவர்ப்பா இது" அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆமாமா. ஒரு 8 ரன், 9 ரன் ஓவர்லாம் ஒரு மெய்டன் ஓவர் மாரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு ஆல்மோஸ்ட். ஆ ஆல்மோஸ்ட் ரிடிக்யுலஸ். இது வந்து என்ன சொல்றது? இது சந்தோஷப்படணுமா? இல்ல வருத்தப்படணுமா? மேபி அங்க முடிச்சுக்கலாம் நம்ம இந்த சின்ன இந்த ஆமா. மேட்ச் இது. இது என்னது இது? லைக் இஸ் திஸ் சம்திங் டூ பி ஹேப்பி அபௌட்? என்ன என்ன நெனைக்கிறீங்க நீங்க? இந்த ஸ்கோர்ஸ் இந்த மாரி ஹிட்டிங். அது ஐ மீன் இட் ஒன்லி எங்க ஷோஸ் போயின்னு லைக் இருக்கு நாடு? ஆமா. பேட்ஸ்மேன் வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது வந்து ஒரு T20 வந்து பேட்டிங் டாமினேட்டட் கேம். இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் பவுலர்ஸ்க்கு. எப்படி திரும்பி வராங்க? ஹவ் டு தே மேக் எ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யாஹ்! இந்த இட் இது வந்து ஆமா. அடுத்த மேட்ச் சன்ரைசர்ஸ்க்கு வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து என்னைக்கு மார்ச் 31 நெனைக்கிறேன். ஸோ ஆமா. சண்டே அது ஆஃப்டர்நூன் மேட்ச் இது. ஆமா. ஜிடியோட அஹமதாபாத் கரெக்ட். ஆமா அஹமதாபாத்ல. ஸோ அங்க வந்து அது வந்து ஐ மீன் கிரவுண்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய கிரவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ அங்க வந்து எப்படி போறாங்க? அண்ட் ம். நல்ல பவுலிங் அங்கே வந்து பவுலிங்கும் நல்ல பவுலிங் இருக்கு. ஸோ இட் பி அன் இன்ட்ரஸ்டிங் மேட்ச். ஸோ என்ன பிரெடிக்ஷன்ஸ் உங்களுது அந்த மேட்ச்சுக்கு? ஐ திங்க் இப்போ இருக்கிற ஃபார்ம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் ஜிடியோ இந்த மேட்ச் தோத்துருக்காங்க. எஸ்ஆர்எச் ஜெயிச்சிருக்காங்க. பட் இது ஒரு ஈக்குவல் 50, 50யா இருக்கும். இது வந்து ஈசிலி சொல்லலாம். ராஷித் கான் எப்படி போடுவாரோ ம். அத வச்சு அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து டிராவிஸ் ஹெட் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு பார்க்கணும். இஃப் டிராவிஸ் ஹெட்டும், அபிஷேக் சர்மாவும் இந்த ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன்ரைசர்ஸ் ஹேவ் த ஆல் ரவுண்ட் அட்டாக்குங்க. அவங்களுக்கு பேட்டிங் டெப்த்தும் இருக்கு 6 வரைக்கும். 6, 7 வரைக்கும் நான் ஸ்டாப் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. 6 ஹிட்டர்ஸ் அண்ட் பேட் கமின்ஸ் மறக்காதீங்க 14 பால் 50. அவரு அதெல்லாம் அடிச்சிருக்காரு. அண்ட் பாலிங்ல கூட ஒரு ஓவரால் கொஞ்சம் டெப்த் வந்து இருக்கு. டெப்த்ன்னு சொல்ல முடியாது. பிரெட்த் இருக்குன்னு சொல்லலாம். சன்ரைசர்ஸ்க்கு. எங்கேயுமே உங்களுக்கு அந்த ரொம்பவே ஈஸியா அடிச்சிடலாம் அந்த மாரிலாம் இல்ல. ஸோ நட்ராஜன் திரும்பி வந்து அண்ட் ஐ திங்க் உம்ரான் மலிக். ஐ திங்க் எப்படியாவது அவர நல்ல ஒரு இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வந்து ஆஃப் ஸ்டம்ப் ஹைட்ல அவர் போடுறது ரொம்பவே முக்கியம் அவருக்கு. அங்க போட்டாருன்னா அவ்வளோ ஈஸி இல்ல அவர் அடிக்கிறது. ஸோ ம். லெட்ஸ் சி.
ஐ திங்க் SRH ஹோல்ட் வில் ஸ்டார்ட். அவர் கொஞ்சம் ஒரு ஃபேவரட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது இந்த ஓ! மேட்சோட மொமெண்டம்க்கு அப்புறம். இன்ட்ரஸ்டிங். நான் ஐ மீன் அப்புறம் ஸோ நம்ம வந்து நான் குஜராத் டைட்டன்ஸ் பத்தி பேசலாம். குஜராத் டைட்டன்ஸ் வந்து சென்னையோட விளையாடுனாங்க. ம். ஆப்வியஸ்லி இந்த ஜஸ்ட் அந்த எஸ்ஆர்எச் மேட்ச்க்கு நீங்க ஹோ மேபி ஃபேவரைட்ஸ் சொன்னீங்கல்ல. எல்லா மேட்சுமே வந்து இதுவரைக்கும் ஹோம் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அத ஒரு பக்கம் பார்க் பண்ணிட்டு லைக் கோயிங் பேக் டூ சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். அதேதான். அம் என்னோட ஐ மீன் என்னோட கேள்வி மோர் லைக்லி அதுல வந்து 2 பேருமே புது கேப்டன். சாரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் லைக் ஹேண்டட் ஓவர் டு தெம் பை ப்ரீவியஸ் ட்ராஃபி வின்னர்ஸ். கேப்டன்சி வைஸ் யார் இது பார்த்தீங்க நீங்க? லைக் ருத்ராஜ் கெய்க்வாட் வர்சஸ் சுப்மன் கில். ஹவ் டிட் யூ சீ தட்? முதல்ல சாய் சுதர்ஷன் டிராப் கேட்ச் சொல்லிடலாங்க. ஆ. ஐ திங்க் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாரி புது கேப்டன் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கேள்விக்கு பதில் தான் அது. இந்த புது கேப்டன், பழைய கேப்டன் இதெல்லாம் இருக்கும்போது, அந்த 2வது பால்ல ஒரு டிராப் கேட்ச் ஆனதுக்கப்புறம் லைக் அத எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்க? ம். அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் வைஸ் ஓகே. அவங்க வந்து இப்பலாம் ரொம்ப அந்த எக்ஸ்பிரசிவ் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் கொஞ்சம் வந்து அந்த காம்னஸ் மெயின்டெயின் பண்ண ட்ரை பண்றாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு தோனி ஸ்டைல், ரோஹித் சர்மா ஆமா. ஸ்டைல் தான் அ இருக்க ட்ரை பண்றாங்க. விராட் கோலி ஸ்டைல்ல அவ்வளோ எனர்ஜி மெயின்டெயின் பண்ண முடியாது. ஆனா என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த சிஎஸ்கே வந்து நீங்க யார வேணா நீங்க கேப்டனா எடுத்துங்க. இந்த எலக்ஷன்லலாம் லேம்ப் போஸ்ட் எலக்ஷன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்னன்னா, இந்த பெரிய இப்போ பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து சில பேர், நீ ஓட்டு என் பேர் மேல போடுற. அங்க ஒரு லேம்ப் போஸ்ட்ட நான் வந்து நிக்க வச்சா கூட, அந்த கேண்டிடேட் வந்து வெறுமனே ம். இப்படியே காமிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ஜீப்ல உட்கார்ந்துண்டு. ஆனா நீங்க ஓட்டு போடுறது நேரா அந்த சிஎம் கேண்டிடேட்க்கு இல்ல அந்த பிஎம் கேண்டிடேட்க்கு தான். இது சிஎஸ்கேவும் அந்த மாரி தான். ஒரு லேம்ப் போஸ்ட்ட ஒரு கேப்டனா நிக்க வச்சா கூட, அவங்க கல்ச்சர் எவ்ளோ செட்டா இருக்கு. அவங்க பிளான்ஸ் எந்த அளவுக்கு செட்டா இருக்குன்னா, அங்க வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு வந்துட்டு நீங்க ஹாசிர் போட்டா போதும் நீங்க. இந்த ஹிந்தில அதான் சொல்லுவாங்க. ஹாசிர் ஹாசிர் அப்படிம்பாங்க. அட்டெண்டன்ஸ் போட்டா போதும். ஸோ அதனால ஐ திங்க் ருத்ராஜோட கேப்டன்சியோட டெஸ்ட் எப்போ வரும்னா, எப்போ சிஎஸ்கே ஒரு 2 மேட்ச் அவங்க வந்து கொஞ்சம் தோக்குறாங்க. அண்டர் த பம்ப் வராங்க. அப்பதான் தெரிய வரும். ஐ திங்க் ரைட் நவ் அ அந்த பிளேயர்ஸோட கேலிபர் அண்ட் அவங்களோட பிளான்ஸ், அந்த செட் ஆன பிளான்ஸ் எவ்வளோ கிளியரா இருக்குன்னா, ஐ டோன்ட் திங்க் ருத்துராஜ் வந்து இன்னும் அந்த சேலஞ்ச் ஆகல. வேறாஸ் சுப்மன் கில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா இல்ல, ஷமி இல்ல. ம். ஸோ அவர் இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அவரோட பெர்சனல்லே இல்ல. அவரோட டீம்ல. ஸோ அதனால இது ஒரு ஃபேர் கம்பேரிசனா சொல்ல முடியாது. வில் ஹேவ் டூ சீ. அ ஆமா. ஸோ பிளஸ் வந்து இவருக்கு ருத்ராஜ்க்கு வந்து தேர் இஸ் தோனி ஆல்வேஸ் அந்த சைட்ல இருக்கிறதுனால. ஆமா. அது கிருஷ்ணர் யாஹ்! ரதத்த புடிச்சிருக்கிறா மாரி, இவர் அர்ஜுனர் மாரி ஜாலியா பெர்ஃபெக்ட் இருக்கலாம். எல்லாம் பெர்ஃபெக்ட் அனாலஜி. ஆமா. பெர்ஃபெக்ட் அனாலஜி அதுதான். ஆ இவர் வந்து அர்ஜுனர் மாரி போனவர் வந்து கிருஷ்ணர் வந்து ரதம் ஓடிட்டு இருக்கிறதுனால வந்து ஹி கேன் மேனேஜ் இட். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஐ கெஸ் அந்த கேம் பத்தி நம்ம பேசணும் அப்டின்னா வந்து தி ஃபைண்ட் ஆர் நீங்க சொன்ன அந்த இதே தான் கல்ச்சரல் திங் வந்து ரச்சின் ரவீந்திரா. இஸ் சீம்லெஸ்லி ஸ்லாட்டட் இன் வந்து டெவன் கான்வே இல்லையா? ஓகே ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு அவர் பாட்டுக்கு சீம்லெஸ் 20 பால் 46 அப்டின்னு சொல்லிட்டு நான் லைக் ஒரு ஒரு பிளேயர் வந்து இல்ல மிஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து இஸ் பேக். ஸோ விச் இஸ் ஆல்சோ அனதர் குட் திங். நம்ம வந்து யார டிராப் பண்ணுவாங்க பார்த்தா, தீக்ஷனா டிராப் பண்ணிட்டு முஸ்தாபிசூர் வந்து தே ஹேவ் கெப்ட். ம். தட்ஸ் அன் இன்ட்ரஸ்டிங் இது வந்து அதாவது சென்னை வந்து எல்லாரும் ஸ்பின்னுவாங்கல்ல. தே வர் பேர்லி இன் ஸ்பின். ரவீந்திர ஜடேஜா வந்து 2 ஓவர் ஸ்பின் தான் போட்டாரு. அவ்வளோதான். விச் இஸ் அ வெரி டிஃபரண்ட் வே டூ லுக் அட் திஸ் இந்த 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 மேட்ச் பார்த்தீங்கன்னா. ஆமா. அண்ட் ஆக்சுவலி ஆம், துஷார் தேஷ்பாண்டேயோட இது கூட நெறைய பேர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா, அவர் வந்து இந்த மாரி ஒரு கம்பேக் ஸ்பெல் போட்டா போட்டது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இன்ஃபாக்ட் லாஸ்ட் சீசனோட ஒரு என்ன சொல்றது? ஒரு மைக்ரோ வெர்ஷன் மாரி இருந்துச்சு. லாஸ்ட் சீசன்ல ஆமா. ஸ்டார்ட்டிங்ல அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் பயங்கரமா கம்பேக் பண்ணாரு. 20 விக்கெட்டுக்கு மேல எடுத்தாரு. இப்பவும் இந்த மேட்ச்ல போன மேட்ச்ல இது பண்ணாலும் அவர பேக் பண்ணாங்க. 46, 47 ரன் குடுத்ததுக்கு அப்புறம் கூட. ஆனா இந்த தரம் அத பேக் பட் பண்ணத ஆக்சுவலி ப்ரூவ் ஆனா பண்ணாரு அவரு. தி டிஃபரன்ஸ் என்னன்னா வந்து போன மேட்ச் வந்து ஒரு டெத்ல போட்டார் பவுலிங். இந்த வாட்டி டெத்ல போடல. மிடில்ல வந்து ஆமா. போட்டு போயிட்டாரு. ஸோ ம். அதுதான் வந்து லைக் இஸ் எ டிஃபரன்ஸ். பட் ஐ திங்க் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் வந்து நம்ம ஐ மீன் இண்டிவிஜுவலா எடுத்து ஒவ்வொரு பிளேயரும் பேசலாம். ஸ்பெசிஃபிக்கா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்வி ஐ மீன் சிவம் துபே பத்தி நம்ம பேசவே இல்ல. ஏன்னா வந்து இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் கேரி ஆன் ஃப்ரம் போன சீசன்ல எப்படி முடிச்சாரோ, அதே மாரி தான் சிவம் துபே வந்து அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் 2 பால் 2 சிக்ஸ். ஐ ம். வாஸ் லைக்
என்னதான் வந்து லைக் ஒரு ஆர்க்ல பவுல் போட்டாலுமே வந்து ஃபார் யூ ஸ்டில் ஹேவ் டு ஹேவ் த ஹெட் ஸ்பேஸ் ஸ்ட்ரைட்டா 2 6 போறதுக்கு. ஆமா. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிவ் அப் பண்ண மாரி இருந்துச்சுங்களா? ஜிடி யோட பேட்டிங் அ அந்த இல்ல ஆட்டிட்யூட் கிவ் லைக் அப் ஆஃப்டர் பண்ண மாரி 8 சொல்ல மாட்டேன் நான். ஆம், ஐ மேபி சிஎஸ்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே குடுக்கல. தே ஹேட் தி டைட் ஹோல்ட் த்ரூ அவுட். அந்த கேட்ச் ட்ராப் பண்ணது நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கூட கேட்ச். ஏன்னா கம்ப்ளீட்டா மேட்ச் வேற மாரி போயிருக்கலாம். நான் இந்த மாரிலாம் வந்து யோசிக்கும்போது வந்து இந்த 12 மாரி தான் ஒரு பஸ் ஏறுனா, ஏறலனா வேற கதை மாரி வந்து அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா, மேபி தி ரிசல்ட் வுட் ஹேவ். ஏன்னா வந்து அஜிங்கிய ரஹானே டக்குன்னு வந்தாரு. ஒரு 12 பால்ல ஒரு ரன் அடிக்கலன்னோனே, அவர் பாட்டுக்கு வெளில வந்தாரு. ஸ்டம்ப் ஆயிட்டு போயிட்டே இருந்தாரு. நெக்ஸ்ட் சிவம் துபே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் இஸ் ஆல்சோ லைக் ஸோ அவரு என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது. அதே மாரி வந்து எனக்கு சமீர் ரிஸ்வி பத்தி அகெயின் ஃபர்ஸ்ட் பால் வந்து ராஷித் கான் போடுறாரு. டக்குன்னு 6. அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். எஸ்பெஷலி வென் யூ திங்க் அபவுட் ரஷீத் கான். ஸோ யா ஓவரால் வந்து சிஎஸ்கே லுக் ம். இன்டு வெரி குட் ஃபார்ம். ஒண்ணே ஒண்ணு கடைசியா நம்ம வந்து லைக் அடுத்த மேட்ச் போறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். என்னன்னா, ஃபுல் ஷெட்யூல் இப்போ வந்துருதுல்ல. ஐபிஎல் ஃபுல் ஷெட்யூல் ஆமா. ஹஸ் பீன் நம்ம போன ரெக்கார்டிங்க்கும் இந்த ரெக்கார்டிங்க்கும் நடுவுல வந்து எபிசோடுக்கு நடுவுல. அண்ட் ஃபைனல் வந்து சென்னையில தான். ஆமா. ஸோ ஃபைனல் சென்னையில அண்ட் அதுக்கு முன்னாடி குவாலிஃபயர் 2 கூட சென்னையில தான். ஆமா. ஸோ தோனி வந்து ஹி செட் லைக் நோ ஐ வாண்டட் டூ ஃபினிஷ் ஆஃப் அட் சென்னை அப்படின்னு. தி ஓமன்ஸ் ஆமா. ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப சிஎஸ்கே மட்டும் 1 ஆர் 2ல ஃபினிஷ் பண்ணாங்கன்னா, 100% அவரோட லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னை தான். ஆமா. ஆ இல்லைங்களா? அந்த மாரி ஷெட்யூலிங் வந்துடுச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு நானும் ஒண்ணு சொல்லணுமா இருந்துச்சு. என்னன்னா, ஆ சிஎஸ்கேது இப்போ ரச்சின் ரவீந்திரா டச் பண்ணீங்கல்ல. அவங்க வந்து அ அந்த டெம்ப்ளேட், அந்த ரோல்ஸ் எல்லாம் முதல்ல அத செட் பண்ணிடுறாங்க. இது என்ன ஒரு இது சொல்லுவாங்க. சில சமயம் சில சிட்டீஸ் வந்து இப்போ வந்து நவி மும்பைல நான் இருந்திருக்கேன். இப்ப நவி மும்பையா இருக்கட்டும், இல்ல சண்டிகர் இருக்கட்டும், இதெல்லாம் பிளான்ட் சிட்டீஸ். டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த சிட்டீஸ்க்கும் இப்போ சில முக்காவாசி நம்ம நெறைய இந்தியன் சிட்டீஸ் நான் இருந்தது ஹைதராபாத்லலாம் இருந்திருக்கேன். மெட்ராஸ்லயும் எல்லாமே இருக்கவே இருக்கு மெட்ராஸ். பெரிய எக்ஸாம்பிளா இந்த விஷயத்துக்கு. அன்பிளான்ட் குரோத் ம். இங்கலாம். நீ ரோட போட்டுட்டு, மேப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட கட்டுறியா? இல்லாட்டி நீ வீடெல்லாம் அங்கங்க எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோடு போடுறோமா? இப்ப இந்த எஸ்ஆர்ஹெச் இல்ல சிஎஸ்கேக்கும் அதான் டிஃபரன்ஸ். சிஎஸ்கே வந்து முதல்ல அவங்க அந்த ரோட போட்டுர்றாங்க. அந்த பிளான்லாம் செட் பண்ணிர்றாங்க. ப்ளூ பிரிண்ட் ரெடி. இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்ல யாரெல்லாம் ஃபிட் ஆவாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி ஆளுங்கள போய் தேடுறாங்க. ம். அதுக்கு ஏத்த மாரி போய் எடுத்துன்னு வராங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா, நெறைய தரம் என்ன நடக்குது, எஸ்ஆர்ஹெச் மாரி டீம் வந்து ஆப்போசிட்டா போறது. ஒரு ஸ்டார் ஒண்ணு வந்துடுறாரு. இப்போ அதுக்கப்புறம் அவர வச்சு, அவர சுத்தி அப்படியே டீம் எப்படியாவது உருவாக்க முடியுமா? அப்படின்னு அத பார்க்குறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த அகைன் சிஎஸ்கேவோட அந்த டெம்ப்ளேட், அந்த ஸ்டோரி அதே மாரி நீ ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீ கதாபாத்திரத்த கேஸ்டிங் நீங்க அப்புறம் பண்றீங்களா? இல்லாட்டி முதல்ல உங்களுக்கு ரஜினிகாந்த் இல்ல சல்மான் கான் உங்களுக்கு முதல்ல ஆள் கிடைச்சாச்சு. இப்ப அவங்கள சுத்தி ஒரு ஸ்டோரி எத ட்ரை பண்றோமா நம்ம? ம். ஸோ ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பிளாட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு எல்லாம் பிளான் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திராவையும் வைக்கலாம். நீங்க அவங்க டிராவிஸ் ஹெட்டையும் எடுத்துன்னு வந்திருக்கலாம். அதுக்கும் ஆக்ஷன்ல போனாங்க. அது வெறும் எஸ்ஆர்ஹெச்சோட காச இது பண்றதுக்குன்னா தெரியாது. பட் ஒரு இதோட தான் போனாங்க. இப்போ யோசிக்கும்போது ரைட். ஸோ டெவன் கான்வேயோட ரோலுக்கு ஃபில் பண்றதுக்கு அங்க யாரு? அப்படின்னு அவங்க அத யோசிச்சு, அதுக்கு மாரி ரச்சின் ரவீந்திரா எடுத்துன்னு வந்தாங்க. அண்ட் ஹி ஹஸ் பீன் ஆஃப் கோர்ஸ் டெலிவரிங் இட். ஓகே. ரச்சின் ரவீந்திரான்னு சொன்னோம். பெங்களூர் பாய்ல அவரு. ஆ ஆமா. ஆனா அதே மாரி நம்ம என்டயர் பெங்களூர் அதாவது நல்லா இருந்துச்சு ஒரு ஸ்கிட் ஒண்ணு. "பெங்களூர் ஏன்பா இவ்ளோ கேவலமா விளையாடுனீங்க ஓப்பனிங் மேட்ச்ல?" அப்படின்னா, "எப்படி நாங்க கேவலமா விளையாடனோம்? எங்க பெங்களூர் பாய் ரச்சின் ரவீந்திரா எவ்வளோ சூப்பரா விளையாடுனாரு" அப்படின்னு. ஃபைனலி இந்த தடவ அவங்களுக்கு அந்த மாரிலாம் சொல்லணும்னு தேவையில்ல. ஸோ பெங்களூர் அவங்க அவங்க ஹோம் மேட்ச ஜெயிச்சாங்க. பஞ்சாபோட விராட் கோலி செம்ம இன்னிங்ஸ்ங்க அது. எக்ஸாக்ட்லி என்ன சொல்றது? இந்த மாரி ஒரு ஸ்பார்க்லிங் இன்னிங்ஸ் தான் தேவைப்பட்டது. ரொம்ப பியூட்டிஃபுல் டூ வாட்ச். அவரால ஃபினிஷ் பண்ண முடியல. ஆனா அந்த கடமைய வந்து கரெக்ட்டா டிகே வந்து முடிச்சு குடுத்தாரு. யாஹ்! நல்ல நல்ல டிகேயோட பேட்டிங் ஐ மீன் இதுவும் அதுலயும் அகைன் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டச் வந்து மைப்பால் லூம்ரோரும் சொல்லணும். 8 பால்ல 17 ரன் அடிச்சாரு. ஸோ தட் ஆல்சோ லைக் ஹெல்ப். பட் விராட் கோலி வந்து திஸ் ஃபேஃப் டு பிளஸி சீக்கிரமா அவுட் ஆயிட்டதுனால விராட் கோலி அந்த மாரி ஆடுனாரா? இல்ல ஃபேஃப் டு பிளஸி ஆடியிருந்தாருன்னா விராட் கோலி அந்த மாரி ஆடியிருக்க மாட்டாரா? தெரியல. ஆம் கேம் எனக்கு கிரீன் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஜோன்ல இருந்தாருங்க இன்னைக்கு. அப்படிதான் அந்த ஒரு யூ குட் ஃபீல் இட். ஹி வாஸ் அந்த விராட் கோலி ஜோன்.
இந்த சமயத்துல பேசிக்கலி அவரோட யாரும் வந்து வம்பு இழுக்காம இருக்கணும். வம்பு ஆமா. இழுத்திருந்தாங்கன்னா 120 அடிச்சிருப்பாரு அவரு இன்னைக்கு. ஸோ அந்த ஒரு கோர் லைக் வாடா, வாடா வச்சுக்கலாம்டா வாடா, ஒத்தைக்கு ஒத்த வாடா, யூ நோ அந்த மாரியான ஒரு ஒரு அந்த ஃபோக்கஸ்ல இருந்தாரு இன்னைக்கு. ம். அண்ட் அந்த ஷாட்ஸ் அவரோடது என்னைக்குமே அந்த அப்பிஷ் கவர் டிரைவ் ஒண்ணு ஆடுவாருங்க அவரு. அந்த கவருக்கு மேலேருந்து கவருக்கும், லாங் ஆஃப்க்கும் நடுவுலேருந்து அப்படியே அத எக்ஸ்ட்ரா கவர் மேலேருந்து ஒண்ணு ஆடுவாரு. அது அப்படியே அவரு போவும் அது ஃப்ளோவோட. ஐ திங்க் அது எப்போ கனெக்ட் ஆறதோ யூ கேன் சேஃப்லி சே அ இவர் விராட் கோலி ஆமா. ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு. எப்படி இருந்துச்சு அந்த இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் பஞ்சாப் இன்னிங்ஸ்ல எனிதிங் பஞ்சாப் இன்னிங்ஸ்ல வந்து ஒண்ணும் ஐ மீன் பெருசா இல்ல. ஷிகர் தவான் வந்து ஒரு 45 அகெயின் நம்ப ஆஸ் யூசுவல் சாம் கரன் அவர்கள் வந்து ஒரு குயிக்கா 17 ஆஃப் 23 அவர் வந்து ஆரஞ்ச் கேப் வாங்கினாரு. அண்ட் தென் விராட் கோலிக்கு ஆப்வியஸ்லி போயிட்டு ஆரஞ்ச் கேப். தட் வாஸ் இன்ட்ரஸ்டிங். சாம் கரன் வந்து ஆரஞ்ச் கேப் ராதர் தான் இந்த பர்பிள் கேப்புக்கு பதிலா. பட் திரும்பி விராட் கோலிக்கு போயிட்டு அண்ட் தென் இன்னைக்கு ஆப்வியஸ்லி ஹைன்ரிக் கிளாசனுக்கு வந்து ஆரஞ்ச் கேப் வந்து சேஞ்ச் ஓவர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. பெருசா எனக்கு சொல்லிக்கிற மாரி ஒண்ணும் இல்ல. பஞ்சாப் கிங்ஸ் வந்து வாஸ் ஜஸ்ட் பிலோ பார் தான். அதாவது அட் சின்னசுவாமில வந்து 176லாம் இஸ் பிலோ பார். யாருமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு இல்ல. இந்த சஷாங்க் சிங் தான் கடைசியில வந்து ஒரு 8 பால் 20 ரன் அடிச்சா 21 ரன்னோ என்னமோ. மத்தபடி வந்து உங்களுக்கு ஒரு பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே பால் சாப்பிட்டுட்டு ஆமா, 40 ரன், 20 ரன், 10 ரன் அந்த மாரி சொல்லிட்டு அடிச்சாங்க. ஐ மீன் பிக் ஃபெயிலியர்ஸ் இன்னும் வந்து ஜானி பெர்ஸ்டோ ஹசன்ட் ரியலி லைக் ஓப்பன்ட் அப். லியம் லிவிங்ஸ்டனும் ஒண்ணும் பெருசா பண்ணல. ஆமா. எல்லா என்னது வேற வழி இல்லாம கடைசில ஷிகர் தவான் வந்து கே.எல். ராகுல் டைப்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுனாரு அவரு. அ ஆமா. அவர் ஆடுனது தான் அவர் நல்லவரா, கெட்டவரான்னு தெரியாத மாரி ஆடுனாரு அவரு. இந்த 45 ரன்ஸ் 37 பால்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உண்மையாவே தெரியாது. இது வந்து நல்லது செய்யுதா உங்க டீம்க்கு? இல்ல கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டு அதுக்கு போனா மத்தவங்க வந்து லைக் சம்மன் லைக் ஜிதேஷ் சர்மா இவருக்கு அதிகமா பால்ஸ் குடுத்தா இவர் அதிகமா பண்ணுவாரா? அப்படின்னு. பட் அகைன் ரன்ஸ் ஆன் த போர்ட் ஆம் இ இ நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, மேட்ச் ஆக்சுவலி எதிர்பார்த்ததோட அதிகமா க்ளோஸா போச்சு. அவ்வளோ க்ளோஸா போணும்னு தேவையில்ல. அப்படின்னா ஆர்சிபி வந்து இன்னும் ஒரு விக்கெட் இன்னொன்னு ஒண்ணு விழுந்துருச்சு அந்த இடத்துல 4 ஓவர் ஆமா, 40 ஆமா. இட் அது இட் ஐ திங்க் அவங்க எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமா க்ளோஸா போச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வந்து இட் நீடட் தட் இன்னிங்ஸ் ஃப்ரம் அ மஹிபால் லோம்ரோர் அண்ட் தினேஷ் கார்த்திக் கடைசில வந்து லைக் 10 பால் 28, 8 பால்ல 17 டு ஆக்சுவலி கெட் தெம் ஓவர் த லைன். இட் வாஸ் கெட்டிங் ரியலி, ரியலி க்ளோஸ். அம் ம். ஹானரபிள் மென்ஷன் வந்து நீங்க பஞ்சாப் இன்னிங்ஸ் பத்தி பேசும்போது நான் சொல்லணும்னு நெனச்சது வந்து மோர் லைக் பவுலிங் சைட்ல. யஷ் தயால் 4 ஓவருக்கு 23 சின்னசுவாமில வந்து இட்ஸ் லைக் அமேசிங் ஃபிகர்ஸ். அதாவது ஆமா. வந்து இப்ப சின்னசுவாமில ஆன் ஆவரேஜ் வந்து முக்காவாசி பவுலர் 7, 8 அதுதான் வந்து நார்மல் எக்கானமி ரேட் இருக்கும். 5.75லாம் வந்து இஸ் லைக் வெரி வெரி குட். இஸ் லைக் ரியலி பவுல்ட் வெல். ஆர்சிபி வந்து அவங்களோட அடுத்த மேட்ச் யாரு? கேகேஆர். ஸோ ஆமா. வில் பி இன்ட்ரஸ்டிங். அது அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து சின்ன சுமி தான். ஸோ ஆமா. அதுல நீங்க ஐ திங்க் கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்எச்ங்க இந்த தரம். பார்க்க வேண்டிய ஒரு டீம்ஸ் டூ வாட்ச் அவுட் ஃபார். ஆமா. நம்ம வந்து எம்ஐ, சிஎஸ்கே எல்லாம் அந்த ஜோன்ல இருக்கோம் நம்ப. ஆனா, ஐ திங்க் இந்த 2 டீம் வந்து இது 2 டீம்ல கண்டிப்பா ஒரு டீம் பிளே ஆஃப்ல வரும். ம். அதான் தோணுது. ஏன்னா, இட்ஸ் ஜஸ்ட் த வே. இன்னைக்கு எஸ்ஆர்எச் விளையாடினது ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே லைக் ரிலன்ட்லெஸ் ஹிட்டிங். அண்ட் அன்னைக்கு கேகேஆர் விளையாடினது நான் நெனச்சு பார்த்திருந்தேன். லைக் விக்கெட் விழுந்துட்டே இருக்கு. 4 ஃபார் 51, 6 ஃபார் 119. ஆனா, அவங்க ஆட்டிட்யூட் அவங்க மாத்தாம அவங்க போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ அதான் சொல்லியிருந்தேன். இந்த ஷிகர் தவனோட 45 ரன் அ ஆஃப் 37 பால்ஸ். இந்த மாரி இப்போ அன்னைக்கு ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாரி விளையாடி இருந்தாருன்னா, அவங்க 180 தான் அடிச்சிருப்பாங்க. ரசல் இன்னும் லேட்டா அரைவ் ஆயிருப்பாரு. அவங்க 180 தான் அடிச்சிருப்பாங்க. 200க்கான ஸ்கோப்பே இருந்திருக்காது. நீங்க அந்த 180 ஈஸியா எனக்கு தெரிஞ்சு கிளாஸின் அடிச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ, இட்ஸ் பெட்டர் நீங்க அந்த அபவ் பார் ஸ்கோர நீங்க அடிங்க. ஏன்னா, உங்க பவுலர்ஸ்க்கு எப்படி இருந்தாலும் சான்ஸ் இருக்க போறதில்ல. நீங்க அபவ் பார் அடிச்சா நீங்க அந்த ஒரு 180 இந்த பிட்ச்லனா நீங்க 190 அடிச்சா தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க அந்த இடத்துல 180க்கு பதிலா நீங்க 175 இல்ல 170 இருந்தா கூட உங்களுக்கு வந்து உங்க வின்னிங் பெர்சென்டேஜ் ரொம்ப குறையுது. ஸோ, அந்த எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்துட்டு நீங்க வந்து அடிக்கிறது பெட்டர்.
ம். ஸோ அது அது ஐ மீன் வெரி வெரி இனிஷியல் ஒரு டேக் அவேன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ எபிசோட நம்ம ஷார்ட்டா முடிச்சுக்கலாம்னு நம்ம வந்து யோசிச்சிருந்தோம். என்ன லாஸ்ட்ல சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் மேட்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வந்து யார் அடுத்த மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஐ மீன் அதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நாளைக்கு மேட்ச் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸோட. ம். ஸோ அகைன் அது ஒரு இன்ட்ரஸ்டிங் மேட்ச். நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏற்கனவே எஸ்பெஷலி நீங்க வந்து அவங்க சாம்பியன்ஸா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ஐ நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வில் ப்ராபப்லி பி அகைன் ஸோ நாளைக்கும் ப்ராபப்லி ஒரு ஹோம் கேம் வின். ஸோ கேம் நம்பர் 8 வந்து ஹோம் கேம் வின்னு. அதுக்கப்புறமா நம்ம சொன்னது வந்து ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். அங்க தான் வந்து வெதர் இட் வில் சேஞ்ச் இந்த ஹோம் கேம் ஹோம் டீம் வின்னிங் வந்து ஃபைனலி அந்த ஜிங்க்ஸ் பிரேக் ஆகும். ஜிங்க்ஸ் இல்ல. அந்த கன்டினியூட்டி பிரேக் ஆகுமா? ஆந்திரே ரசல் வந்து அந்த ம். போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ல வந்து எப்படி ஆடுறாருன்றத பொறுத்து. அம் வேற வந்து ரெஸ்ட் ஆஃப் தி வீக் நம்ம ஏற்கனவே டச் பண்ணிட்டோம். ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் விச் லீவ்ஸ் லைக் எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். தெரியல எனக்கு. இட்ஸ் 50-50 அதுல யார் வேணாலும் டிபெண்டிங் ஆன் ஹூ டர்ன்ஸ் அப் அந்த அந்த மேட்ச் வின்னு. யாராவது டிசிசிஎஸ்கே மொ இல்ல லாஸ்ட் யாராவது கேம். சிஎஸ்கே அண்ட் டெல்லி அது லாஸ்ட் கேம் டூ ரவுண்ட் ஆஃப் த வீக்கெண்ட் அது. எனக்கு தெரிஞ்சு இந்த பை த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஐ திங்க் நமக்கு வந்து அந்த ஐடியா வந்துரும். நம்ம எதிர்பார்த்த மாரி எந்தெந்த டீம்ஸ் வந்து புல் ஆஃப் பண்றதுன்னு. எனக்கு தெரிஞ்சு ம். அந்த மிடில்ல இருக்கிற டீம்ஸ் வந்து தான் இந்த தரம் ஆ என்ன சொல்றது? அஃப்கோர்ஸ் மும்பை 2ல 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஆனா அவங்கள என்னைக்கும் ரூல் அவுட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி ஆஃப்டர் 2 டேஸ் இன்னியோட ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம். ஆம் பட் யா ஐ திங்க் இந்த மிடில் டேபிள்ல வந்து ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்சிபி என்னைக்குமே வந்து எல்லாரும் ஃபாலோ யாஹ்! பண்ணுவாங்க. என்னைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணாத ஃபேன்ஸே கிடையாது. அவங்கள புடிச்சிருக்கோ, புரியலையோ ஆனா அவங்கள இக்னோர் பண்ணவே முடியாது. பட் யாஹ் நான் ஓகே. ஒண்ணே ஒண்ணு வந்து ஐ வாஸ் ஹோப்பிங் நாட் எக்ஸ்பெக்டிங் பட் ஹோப்பிங் வாஸ் லைக் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஒன்ஸ் அவங்க 277 ஸ்கோர் பண்ணோன்னேல தட் தே வில் ஹேவ் அ நல்ல ரன் ரேட்ல ஜெயிப்பாங்க இந்த மேட்ச். ரன் ரேட்டுக்கு பூஸ்ட் ஆமா. பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். கடைசில 30 ரன் தான் ஜெயிச்சு வந்து 30 ரன் இஸ் a பிக் திங் இன் T20 பட் ஸ்டில் 277 ஸ்கோர் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 ரன் விக்டரி மார்ஜின் இருந்திருந்ததுன்னா, அப்படியே ரன் ரேட் பயங்கரமா தூக்கியிருக்கும். ஸோ எம்ஐ வந்து ஓரளவுக்கு சேஸ் பண்ணி வந்து லைக் இன்னும் ரன் ரேட் ரொம்ப அவங்களுக்கு அடிபடாம பார்த்துருந்தாங்க. இன்னும் ஆமா. இது ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட். இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு வின் மாரின்னு சொல்லலாம். இன்னைக்கு எம்ஐ ம். யோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க நெட் ரன் ரேட் இல்லாட்டி எவ்வளோ பின்னாடி போயிருப்பாங்கன்னா, அவங்க எக்ஸ்ட்ரா மேட்ச் ஒண்ணு ஜெயிக்கிற கட்டாயத்துக்கு வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ அ ஓகே. எனி ஃபைனல் தாட்ஸ் ஆன் இப்போ இந்த ஐபிஎல் இப்போ நம்மளுக்கு வந்து 2 இது ஆயிருக்கு. என்னது 2 ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே ஆமா. நெறைய டீம்ஸ் 2, 2 மேட்ச் விளையாடிருக்கு. இன்னும் ஒரு 2 நாள்ல எல்லா டீமுமே விளையாடிடும். அந்த இந்தியன் டீம் செலக்ஷன்னு நம்ம யோசிக்கும்போது, ஏதாவது ஒரு இடத்துல இவர் வந்து, "ஏய் இவர எடுக்கலாம்டா." இல்லாட்டி, "ஏய் இவரெல்லாம் எப்படி நம்ம வந்து T20லாம் நம்ம நெனச்சு கூட பார்த்திருந்தோம்னு கூட எனக்கு தெரியல. சான்ஸே இல்ல." அப்படின்னு. நான் 2 ஐல் த்ரோ இன் அ கப்பிள் ஆஃப் நேம்ஸ். ஒண்ணு வந்து அபிஷேக் சர்மா. அவரோட அந்த ஹிட்டிங் ப்ராவஸ். ம்ஹ்ம். நீங்க கண்டிப்பா சிவம் துவேம்பீங்க. ஸோ நான் எஸ்ஆர்எச் பேர் எடுத்துட்டேன். நீங்க நான் வந்து சிஎஸ்கே சிவம் துபே வந்து ஆன்சர். இன்னொருத்தர்கிட்ட யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தேன். இன்டர்நேஷனல் இதுல வந்து இம்பாக்ட் சப் இருந்ததுன்னா, சிவம் துபே கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. அவருக்கு ஓகே. அதான் பிரச்சனை. இம்பாக்ட் சப் இல்லாதது தான் அவருக்கு பிரச்சனை. ஆமா. அண்ட் ஐ திங்க் ஆன் த அதர் சைட்ல நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா, சம்மன் லைக் ஐ திங்க் கேஎல் ராகுல். அவரு ஒரு மேட்ச் தான் விளையாடியிருக்காரு. டூ ஏர்லி டூ ஈவன் கன்க்ளூட். ஆனா, த வே ஹி பிளேட், தட் ஆட்டிட்யூட் அண்ட் எல்லாமே வந்து அண்ட் ஃபைனலா ஒரு காமெண்ட் ஒண்ணு குடுத்தாரு. ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு எனக்கு. "இன்னும் பவர் பிளே யாராலயுமே கிராக் பண்ண முடியலங்க." அப்படின்னு ஏதோ சொன்னாரு அவரு. "என்னப்பா நீ என்ன ஒளர்ற? உன்னால கிராக் பண்ண முடியல. அத சொல்லு நீ முதல்ல." அப்படின்னு. ஆம் ஸோ ஐ திங்க் ஒரு லூசர்ஸ் அப்படின்னு சொன்னா வெரி வெரி அகைன் ரொம்பவே இனிஷியல். ஒரு மேட்ச் 2 மேட்ச்லாம் நம்ம ம்ஹ்ம். சொல்ல முடியாது. ஆனா, கொஞ்சம் பின்வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ரிஷப் பந்த் எனக்கு தெரிஞ்சு இந்த 2வது மேட்ச்சு ஐ திங்க் முதல் மேட்ச் ஓகே. அந்த ரிஷப் பந்த் ஹைப்லாம் நெறையா இருந்துச்சு. பட் இனிமேல் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆமா. இட்ஸ் நாட் ஃபன்னி எனிமோர் அப்படிம்பாங்கல்ல. போதும் விளையாடினதெல்லாம் விளையாட்டு இதெல்லாம் சைட்ல வை. கொஞ்சம் சீரியஸா விளையாடு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் டிசி
இந்த நெக்ஸ்ட் மேட்ச் ரிஷப் பந்த் அவருக்கு வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஜேஷா குடுத்த ஸ்டேட்மெண்ட் மாரிலாம் சீரியஸா ஒரு இம்பாக்ட் குடுக்கணும்னா, ஐ திங்க் திஸ் இஸ் இதான் அவரோட சான்ஸ்ன்னு எனக்கு தோணுது எனக்கு. யாஹ் எனி அண்ட் அதர் எனி அதர் வந்து ஒண்ணே ஒண்ணு. ஐ மீன் ஜஸ்ட் ஒரு தி திங் ஐ வாண்டட் டூ க்ளோஸ் ஆஃப் இட். ஏன்னா நீங்க வந்து இது பத்தி சொன்னீங்கல்ல, இந்தியன் டீம் அப்படின்னு சொன்னது. ஃப்ரம் அ நியூஸ் பெர்ஸ்பெக்டிவ், தி அதர் திங் தட் ஹஸ் ஜஸ்ட் பீன் அனௌன்ஸ்ட், இந்தியாவோட ஃபிக்ஸ்சர்ஸ், அதாவது ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் அது வந்து அனௌன்ஸ் ம். ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு குவிக் டச் தான், ஒன்றும் பெருசா இல்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் இட்ஸ் எங்க ஆரம்பம்னா வந்து யூசுவலி வந்து கேபால ஆரம்பிப்பாங்க. போன வாட்டி கேபால முடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து பெர்த்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 22 நவம்பர். ஆமா. பெர்த், அடிலைட் டே நைட்டு. 36 ஆல் ஆமா. அவுட் ஆனதுக்கு அப்புறமா டே நைட் அடிலைட் போப்புறோம். அண்ட் ஃபாலோட் பை பிரிஸ்பேன் கேபா, மெல்பர்ன் பாக்ஸிங் டே டெஸ்ட் அண்ட் சிட்னி நியூ இயர்ஸ். ஸோ ம். நீங்க ரிஷப் பந்த் சொன்னோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ஸோ ரிஷப் பந்த் வந்து நான் மோர் தென் T20 வேர்ல்ட் கப் கூட ஐ எம் ஹோப்பிங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் லைக் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் இது. நீங்க ஆக்சுவலி ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றோமே தவிர லைக் பிகாஸ் ஆஃப் த வே அவர் டெஸ்ட்ல விளையாடுறதுனால, இட் ஃபீல்ஸ் லைக் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் இன் T20. பட் ரியலி T20ல இஸ் நாட் ரியலி பெர்ஃபார்ம்டு வெல். அவர் வந்து டெஸ்ட்ஸு அண்ட் தென் ODI. T20ல இஸ் ஆக்சுவலி மச் லோவர். ஸோ ம். இன்ட்ரெஸ்டிங். கீப்பிங் அண்ட் பேட்டிங்கை பொறுத்து தான் வெதர் ஹி கோஸ் டு த வேர்ல்ட் கப் ஆர் நாட். ஸோ ம். அது 2. லாஸ்ட்டா முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூசுவல் சொல்றது கால் டு விண்ணப்பம்ஸ். ஆக்ஷன். ஆமா, எஸ். விண்ணப்பம்ஸ். நான் ஓகே. கோ ஹெட் ஷ்ரினி. நீங்களே சொல்லுங்க இல்ல. என்னது. நீங்க சொல்றது தான். இந்த யூடியூப் சேனல் எங்கள பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மோர் ஆஃப் லைக் இது வந்து எங்கள என்கரேஜ் பண்ணும். மோர் அண்ட் மோர் வந்து கன்டென்ட் குடுக்கறதுக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு தெரியறதுக்கு. பாட்காஸ்ட்ல கேட்டிருந்தீங்கன்னா, Amazon, Spotify, JioSaavn, Google பாட்காஸ்ட் எதுல இருந்தாலும் வந்து அங்கேயும் வந்து லைக் அண்ட் ரேட்டிங்ஸ் குடுங்க. அண்ட் உங்க கமெண்ட்ஸ் குடுங்க. அகைன் நாங்க இந்த யூடியூப்ல குடுத்தாலும் வி வில் ரீட் இட். ஸோ அதுதான் லாஸ்ட் ஆமா. விண்ணப்பம்ஸ். இவ்ளோ தூரம் எங்க எங்க பேச்சு நீங்க கேட்டிருக்கீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஏதோ ஒண்ணு புடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா நீங்க புடிச்சிருக்குன்னு நீங்க மனசுல நெனைக்கிறதோட, ஐ திங்க் வெளி உலகத்துல வந்து நமக்கு உண்மையாவே சில பட்டன வந்து நீங்க தட்டி விட்டா தான், அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ, அது நீங்க கண்டிப்பா ஒரு செகண்ட் அப்படியே பாஸ் எடுத்துட்டு, அப்படியே ஃபோன் உங்க கையில இருந்துச்சுன்னா, அப்படியே அந்த பட்டன தட்டி விடுங்க. ரேட்டிங் குடுங்க. பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்கிறீங்கன்னா, ரொம்ப எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த அதே மாரி பாட்காஸ்ட் க்ரோ வந்து பண்றதுக்கு. யா ரீசென்ட்டா வந்த எங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் வந்து டவுன்லோட் பண்ற பாட்காஸ்ட் அவங்களுக்கும் நன்றி. செஞ்சவங்களுக்கும் வந்து லைக் வெறும் வந்து புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் இல்லாம, ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் டவுன்லோடட் அண்ட் லிஸ்னிங், தேங்க் யூ ஃபார் யூ ஆல்சோ ஃபார் என்கரேஜிங். ஆமா. அதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, உங்க இப்ப அடுத்த கடமை என்னன்னா, நீங்க வந்து உங்க ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த கான்டென்ட் புடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா அதையும் நாங்க படிப்போம். அண்ட் அதோட ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. அத நாங்க வந்து அடுத்த எபிசோட்ல நாங்க அத கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவோம். ஓகே. இதோட பின்ன முடிச்சுக்கலாம். ஐ திங்க் நெக்ஸ்ட் இந்த வர வீக்கெண்ட் இதே மாரி ஸ்டோரி கன்டின்யூ ஆகுதா? இல்லாட்டி அப்படியே லைட்டா இந்த கீழ இருக்கிற டீம், மேல இருக்கிற டீம் புடிச்சு இழுக்குறாங்களான்னு நம்ம எல்லாம் பார்ப்போம் நம்ப. பட் எல்லாம் சேர்த்து நம்ம வீக்கெண்ட் ரிவ்யூவோட நம்ம வந்து